श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवतम एकादश स्कंदम उद्धव गीता 8வது अध्यायम 22வது श्लोकम। वस्तुनो यद्य नानात्वम् आत्मनः प्रश्न ईदृशः कथं घटेत वो विप्राः वक्तुर्वामेक आश्रयः। भगवान श्री कृष्णर உத்தவர்கிட்ட ஞானோபதேசம் செய்யும்போது உத்தவர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்காக வேறு இன்னொரு காலத்தில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பகவான் வேறு அவதாரம் எடுத்துட்டு வரும்போது அங்கே என்ன சொல்லியிருக்கேன் நான் అనేది ஞாபகப்படுத்திட்டு ஒரு கதை சொல்கிறார். கதை இல்லை, நடந்த விஷயம். பிரம்மதேவன்கிட்ட அவருடைய பிள்ளைகளான சனத்குமாரர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு பதில் உடனே சொல்ல முடியாமல் ரொம்ப வீட்டு காரியத்தில் கிரக காரியத்தில் ஈடுபட்டுருக்க பிரம்மதேவனுக்கு புத்தி வேலை பண்ணல. அதனால் அவர் என்ன பண்ணார், அப்போது புத்தி எப்போ நமக்கு வேலை பண்ணலையோ அந்த புத்தினை பகவானுடைய பாதங்களில் அர்ப்பணம் செய்யணும். பகவானை பற்றி சிந்திக்கணும். எனக்கு புத்தி வேலை செய்யலை, எனக்கு தெரியாது, யூ டேக் த டெசிஷன். பிரம்மதேவன் அப்படியே தியானம் பண்ணார். அந்த சமயத்தில் தியானம் பண்ணதுக்கு பிறகு நான் அங்கே ஒரு ஹம்ச பறவை ரூபத்தில் போய் அவங்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் நின்றிருக்கேன். அப்போ உடனே அந்த பிரம்மகுமாரர்கள் பிரம்மா என்னை பார்த்து பிரம்மாஜி முன்னாடி வந்தார் என்கிட்ட. அப்புறம் பின்னாடி அந்த குழந்தைகள் கூட எட்டி பார்த்துட்டு என்கிட்ட வந்து நீ யார் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்து கேள்வி கேட்டாங்க. அவங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டால் நான் அதுக்கு 2 எதிர்கேள்வி கேட்டிருக்கேன். என்ன அது అనేది இந்த ஸ்லோகத்தில் சொன்னார் 22. இங்கே அந்த குழந்தைகளை பிரம்மாஜினு கூட சேர்த்து கேள்வி கேட்டது குழந்தைகள். அது பரமாத்மாவுக்கு தெரியும், பிரம்மா அதுக்கு தானே தியானம் பண்ணார். விப்ராஹா அப்படின்னு கூப்பிடுறாரு. இதுக்கு அன்றைக்கி அர்த்தம் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஸ்லோகம் ஒன்று இருக்கு, ஏன் இவங்களை விப்ராஹான்னு கூப்பிடணும் அப்படின்னு யோசிச்சிட்டேன். விப்ரான்னா கூட பிராமணன் தான், த்விஜான்னா கூட பிராமணன் தான். த்விஜ விப்ரா பிராமண 3த்துக்கு வித்தியாசம் என்னன்னா, ஒரு சாஸ்திரம் ஸ்லோகம் சொல்லுது, த்விஜத்வம் வித்ய அனுஷ்டானாத். த்விஜத்வம் வித்யன்னு அனுஷ்டானம் பண்ணுறதுனால நீ 2வது பிறந்தவனை ஆயிடுவேன். சரியா? அப்படின்னா படிப்புக்கு இனிஷியேஷன். அதுக்கு அன்றைக்கி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். உபநயனம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு படிப்பில் அக்ஷராபியாசம் பண்ணமில்லையா,
மெஜாரிட்டி பாப்புலேஷனுக்கு சம்பிரதாயப்படி பார்த்தா உபநயனம் இருக்கே 3 வர்ணங்களுக்கு. அப்போது அது அவனுக்கு த்விஜத்துவம் அந்த வித்யா அனுஷ்டானத்தினால வரும். விப்ரத்வம் வேத பாட்டதா, எப்போ இவன் விப்ரன் ஆயிடுவான்னா வேதத்தை நல்லா படித்தான், நிறைய வருஷம் குரு கிட்ட இருந்துட்டு வேதத்தினை எல்லாம் அத்தியனம் பண்ணியிருக்கான். ஸோ விப்ரத்வம் అనేది வேத அத்தியத்தினால வரும். பிராமணியம் பிரம்ம விஜானாத், இவன் எப்போ பிராமணன் ஆயிடுவான், பிராமணத்துவம் எப்போ வரும்னா பிராமணியம் பிரம்ம விஜானாத், இவனுக்கு எப்போ பூர்ணமான பிரம்மஜான நிஷ்டை ஏற்படுதோ அப்போ அவனு பிராமணன். இது வேதாந்த டிண்டிமஹா, இது வேதாந்த டிண்டிம புஸ்தகத்தில் இருக்கு. அப்படி பார்க்கும்போது கரெக்டாக அது கண்ணில் பட்டுச்சு, கிளியர் டெஃபினேஷன். அதுக்கப்புறம் இது இங்கே எப்படி அப்ளை பண்ணவன்னு சிந்திச்சா, ஏன்னா இவங்க பிரம்மஜானிகள் ஆயிருந்தால் இப்படிப்பட்ட கேள்வி கேட்க மாட்டான். நீங்கள் வேதம் நிறையா படிச்சுட்டீங்க, அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி தப்புன்னு சொல்கிறார் பகவான். அதனால் நான் உங்களுக்கு நீங்கள் படித்த படிப்புக்கு ஒரு சரியான அர்த்தம், ஃபைனல் கோல் என்னன்னு நான் சொல்லித்தரேன். மேபி இது அவங்க பிறக்கும்போதே நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்காங்க, சன்னியாசிகளாகவே எதில் ஈடுபடாமல் அப்படி இருந்தாங்க. அதனால தான் அவங்க அப்படியே இருக்காங்க, அவங்க பெருசாகலை அப்படிலாம் சொல்லுவோம் புராணத்தில். ஆனால் இன்னும் நிஷ்டை ஏற்படலைன்னு அர்த்தம். அப்போது அப்பா ஒரு குருவாக இருந்தால் கூட மறுபடியும் இன்னொரு குரு கிட்ட போய் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது, பார்த்தீங்களா? அதனால் சில வாட்டி ஆத்தியாத்மிக ஜீவனத்தில் கூட நமக்கு அந்த ஃப்ளோ ஆஃப் லைஃப்பில் ஒரு புஷ், எங்கோ ஏதோ ஒரு குரு மூலமாக ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஊக்கம், ஒரு படி முன்னாடி போகும். அப்படி சில வாட்டி 2-3 பேர்னு சந்திச்சாதான் வாழ்க்கையில் அதுக்கப்புறம்தான் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு வேண்டிய வாய்ப்பு, சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற குருவும், அதுக்கப்புறம் அங்கே ஸ்ரத்தையோடு சாஸ்திரம் படிக்கிறதுக்கு வேண்டிய பாக்கியம், அப்புறம் நம்முடைய ஸ்ரத்தை அங்கே ஏற்படும். இது ஏற்பட்டுச்சுன்னா அது தொடர்ந்து நடக்கணும். அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம அதில் ஈடுபடுவோம் ஸ்ரத்தா பக்தியோடு. அப்போது அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் ஜீவிதத்தில் அப்படி இருக்கும். அது எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதனால தான் எனக்கு குருன்னா வேறு என்ன யாரோ சொல்லி கூட நம்ம இந்த சத்சங்கத்துக்கு வந்துட்டோம்னா கூட அவங்களும் நம்ம குரு மாதிரி தான். ஏன்னா அவங்க மூலமாக கடவுள் இது காட்டிட்டாரே, அதே நம்ம கவனிக்க மாட்டோம். பட் அது கூட ஒரு குரு ஈஸ்வரனோட கிருபை தான் அப்படி ஒர்க் பண்ணுறது. இல்லை நேராகவே நான் அப்போ எல்லாம் கொஞ்சம் யோகா எல்லாம் பண்ணுவேன், அங்கே போனால் அவங்க எல்லாம் அதெல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனும் அப்புறம் நிறைய ஜிக்னாசை வந்தது. ஆத்மா என்னென்ன, ஆத்தியாத்மம் என்னென்ன, சும்மா இதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் செய்கிறது அப்படி தானா, புரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு ஏதோ ஒன்று தோணி அங்கே ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் சாஸ்திர அத்தியனம், ஸ்ரவணம், சிஸ்டமேட்டிக், அது எங்கே ஏற்படுறதோ அதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே போக வேண்டியதில்லை, எதுவுமே தேட வேண்டியதில்லை. அதில் செட்டில் ஆகலைன்னா சில பேர் செட்டில் ஆகலை, போயிட்டு மறுபடியும் எத்தனோ வருஷம் ஆகிட்டு திரும்பி வருவான். இல்லைன்னா எங்கோ வேறு இடத்துல போய்ப்பா, இல்லை அடுத்த ஜன்மத்திலும் படிச்சுக்க வேண்டியிருக்கேன் இல்லையா? அதனால் அதுக்கப்புறம் நம்முடைய பிரார்த்தனை, எனக்கு இந்த சாஸ்திர அத்தியனத்துக்கு பூர்ணமாக நானும் என்னென்ன முக்கியமாக படிக்கணுமோ தெரிஞ்சுக்கணுமோ அதே ஒரே குரு கிட்டேருந்து நான் அதெல்லாம் கேட்டு படித்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வரைக்கும் எனக்கு என் வாழ்க்கையில் ஸ்திரத்துவமும், என்னோடய புத்தியில் ஸ்திரத்துவமும், என்னுடைய சுற்றி இருக்க எல்லாத்துலையும் எனக்கு பகவானே நீ அனுகிரகம் பண்ணணும். இது ஒன்று தான் பிரார்த்தனை, வேறு எதுவுமே கேட்க வேண்டாம். மிச்சம் எல்லாம் கூடவே லோகா சமஸ்தா சுகுணோ பவந்தர் மட்டும் சொன்னால் போதும். அதிலும் நம்ம பிள்ளைகள், நம்ம குழந்தைகள், நம்ம ஹஸ்பண்டு, நம்ம ஒய்ஃப் எல்லோரும் அதில் இன்க்ளூட் ஆகிட்டாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிற நாய் இருந்தால்
எல்லாம் சௌக்கியம். ப்ரே பண்ணியாச்சு. ப்ளஸ் எனக்கு சத் சங்கம், அதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டி இந்த வாழ்க்கையிலன்னு வச்சுக்கணும். அப்போது இங்கே இவங்க இன்னும் ஞான நிஷ்டர்கள் ஆகலை, அதனால விப்ராகன்னு கூப்பிட்டாரு. பொருத்தமாக தான் இருக்குது இப்போது, இல்லையா? இனிமேல் அவங்க பிராமணத்துவம் அடைவாங்க. இன்னும் இப்போ இதனால் இந்த ஸ்லோகம் இங்கே பகவான் கூப்பிட்டதுக்கு பிரம்மஜானிக்கு பேர் தான் பிராமணன். இது பல வாட்டி சொல்லியிருக்கோம், நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அட்லீஸ்ட் பிரம்மஜானத்துக்கு முயற்சி பண்ணாமே இருந்தால் நீ பிறந்தது மேபி த்விஜ குடும்பம், சரி அப்புறம் எல்லாம் ஆகிடுத்து உபநயனம். ஆனால் அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நேரம் வேத பாட்டனமும் பண்ணிட்டேன்னு, அதுக்கப்புறம் சாதாரணமாக எல்லோரும் வாழ்கிற மாதிரி அவங்க எல்லோரும் அந்த தொழில் பண்ணுறாங்க. நான் இந்த பௌரோஹித்யம் பூஜை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதனால வைத்துக்க வேண்டியதில்லை. வேறு பெருசாக வேதத்தோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயற்சியும் பண்ணல, வேதாந்தத்துக்கும் போல, அதிலேயே காலம் தள்ளிட்டுறேன். அது கரெக்ட் இல்லை. பகவானே சொல்ல போகிறார் அடுத்த பேஜிலோ அந்த விஷயம் மறுபடியும். சரி, இது ஜஸ்ட்டு ஒரு விப்ராக. சரி, என்ன இந்த கேள்வி பகவான் 2 கேட்டதே சுருக்கமாக சொன்னால், இங்கே பாருங்கோ, விப்ராக மகர்ஷிகளே, வேதம் படித்தவங்க எல்லாரும், ஓகே, முனிவர்களே, நம்ம వాస్తవமான వస్తువాన ఆత్మలో అనేకత్వం இல்லை. நானாத்வம் இல்லாத ஆத்மால அப்போது எப்படி நீங்கள் இந்த மாதிரி நீ யாருன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? 2வது வஸ்து இருந்தாதே, நானாத்வம், மெனினஸ் இருந்தால் தானே. அதனால் நானாத்வம் இல்லாத அந்த ஆத்மாவில் இப்படிப்பட்ட பிரச்சனை சரியாக இல்லை. நீங்கள் கேட்டது தப்பு. அப்படின்னார். இந்த கேள்வி பகவான் இப்படி கேட்டதுக்கு அவங்க புரிஞ்சிருக்கணும், ஓ நமக்கு இன்னும் ஆத்ம பிரம்மனிஷ்டை ஏற்படலை அனு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துகிற தெரிவிக்கிறதுக்காக பகவான் இப்படி கேட்குறாரு. நாட் டு discourage them or like that. விவகாரத்தில் என்ன பேசினா வேறு, ஆனால் பின்னாடி ஞாபகம் ஞானி கூட விவகாரம் பண்ணுறான். அப்போது அவர் பேசுகிறார் அப்படின்னா விவகாரத்தில் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்தரங்கமாக புத்தியில் என்ன நிஷ்டை இருக்கு அது முக்கியம். அதனால் நம்ம கேட்குற கேள்விகள், நம்ம செய்கிற விவகாரமும் எல்லாமே சும்மா போய் எதுக்கு வேல்யூ கிடையாது. எதுவுமே சத்தியமும் கிடையாது, நித்தியமும் கிடையாது. அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு விவகாரம் பண்ணுறான் ஞானி. அஜ்ஞானி அப்படி வச்சுக்காம பண்ணுறதுனால அவன் சம்சாரி ஆகிடுறான். அது மட்டும் இல்லை, இன்னொன்று, ஒரு வேளை நான் ஏதாவது பதில் சொல்லணுமன்னா, ஒரே வஸ்து இருக்கும்போது இங்கே நீ யாரு நான் யாருன்னு இது எங்கே இருக்க வேற்றுமை? ஒருவேளை நான் அப்படி பதில் சொல்லணுமன்னா நான் ஏதோ ஒரு விஷயத்தினை ஆசிரியிச்சு அது கூட தாதாத்மியம் ஆகி அப்போ தான் நான் பதில் சொல்ல முடியும். நீங்கள் கேட்குறது அஜ்ஞான லெவலேருந்து நாங்கள் வேறு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறேன். ஆனால் ஞானி எப்படி என்ன பதில் சொல்லுவான்? அதனால தான் மௌனம் வியாக்கியா பிரகட்டித்த. சரி, பதில் சொல்லுவார். முன்னாடி கேட்ட அவனுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி. அவர் வியாபாரிக சம்சாரியன்னா அசல் முக்கியமாக அப்படியெல்லாம் கேட்க மாட்டோம் குரு கிட்ட ஞானி கிட்ட. பட் ஸ்டில் அப்படி வந்தால் நான் ஏதாவது ஆசிரியிக்கணும். நான் இந்த சரி ஆத்மா அனாஸ்ரய, ஆத்மா எது நீ ஆசிரிச்சிருக்குல்ல, நீ ஏதாவது பார்க்குற செய்கிற அது இதுன்னு அது எல்லாமே ஆத்மன் ஆசிரிச்சு தான் இருக்கு. அப்போது எந்த ஆசிரியம் இல்லாத வஸ்துவாக இருக்கிற நானும் எது ஆசிரியிச்சு எது வச்சு எந்த உபாதின்னு నేను சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நானும் பாடி வச்சுக்கிட்டு சொல்லணுமா? இல்லை, இப்போது நான் ஹம்ச ரூபத்தில் வந்ததுனால நான் ஹம்ச ரூபத்தில் இருக்கிற ஒரு ஞானி இல்லை கடவுள்னு சொல்லணுமா? இத்தனை இல்லை.
நாமரூபம் மித்யா. அப்போ ஏதாவது ஆசிரிச்சு சொல்லணும், அப்படி ஆசிரியக்கவும் முடியாது. அப்படின்னு ரொம்ப ட்விஸ்டடாக இந்த 2 கேள்விகளை கேட்டு பகவான் வந்து அவங்களே பதில் கேள்வி கேட்டார். சரி, கவலைப்படாதுங்கோ, நான் பதிலே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு, உங்கள் கேள்வி எனக்கு புரிஞ்சது, உங்கள் கஷ்டம் எனக்கு புரிஞ்சது, உங்கள் கேள்வினால் உங்கள் அப்பாவுக்கு வந்த கஷ்டம் எனக்கு புரிஞ்சது, அதனால் நான் சரி பண்ணுறேன். பட் எனிஹோ ஸ்டில் அந்த உள்ள ஒரு முடிச்சு போட்டிருக்கு. அதனால தான் எது கேட்டால் கூட, எது பேசினா கூட, யூ ஆர் கோயிங் அவே ஃப்ரம் தி ட்ரூத். சாஸ்திரமே, வேதமே சொல்லும். அப்புறம் வார்த்தைகள், சப்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரமண காரணம், விவேக சூடாமணி. சரி, பதில் சொல்கிறார் பகவான். அதுக்கப்புறம் 23ல் நேராக இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 23வது ஸ்லோகம் படிக்கிறோம். பஞ்சாத்மகேஷு பூதேஷு சமானேஷு ச வஸ்துதः கோ பவானிதி வஹ் பிரஷ்னः வாசாரம்போ ஹ்யனர்த்தகः. பகவான் 3வது என்னன்றாருன்னா, அதனால் நீங்கள் கேட்ட இந்த கேள்வி இருக்கே, இந்த பேச்சு வார்த்தை, இட்ஸ் ஓன்லி சும்மா ஒரு பேச்சு தான். வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா ஏவ சத்தியம். வேர் இஸ் மிருத்திகா? ஓகே, வாசாரம்பணம் எந்த வார்த்தை சொன்னால் கூட ஒரு நாமம், நாமம் போய் பகவன் நாமம் சொன்ன சார், பகவன் நாமம் போயில்லை. அந்த நாமத்தினால நாமி, நாமரூப ரஹித நாமின்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. நாமரூபன் ரஹித நாமி யார் இருக்காங்க? பிரம்மம். அதனால தான் சுத்த பிரம்ம பராத்பரராம் எம்எஸ்எம் பாடியிருக்கு. அது காதில் விழுந்துருச்சு. சுத்த பிரம்ம. அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல அழகாக சாஸ்திரத்தில் கொடுத்தா ராம, கிருஷ்ணா, கேசவா, மாதவா இந்த நாமத்தில் கூப்பிட்டு ஆனால் என்ன ஞாபகம் வரணும்? நிர்குண நிராகார பரபிரம்ம ஞாபகம் வரணும். அதனால் மிருத்திகாயேவ சத்தியம். கடம் நாமம், நாம வாசாரம்பணம், இட் இஸ் ஓன்லி ஜஸ்ட் வெர்பல் எக்ஸ்பிரஷன். வாசாரம்பண நாமதேயம், அது வந்து அது ஒரு விகாரம், நிஜம் இல்லை, குடம் இல்லை. அதுதான் பகவான் இங்கே வந்து கோ பவான் இதி வஹ பிரஷ்னா. நீங்கள் கேட்டால் நீ யாரு అని கேட்ட அந்த கேள்வி இருக்கேன், அது சும்மா வாசாரம்பக ஹி அனர்த்தக, யூஸ்லெஸ். உண்மையாக அது வந்து யூஸ்லெஸ், மீனிங்லெஸ். இட்ஸ் ஓன்லி some verbal expression, that's all. There is no meaning in it. அப்படினே சொல்லி, ஏன் எதுக்கு தெரியுமா? பஞ்ச ஆத்மகேஷு பூதேஷு ச வஸ்துதः சமானேஷு. ஒரு சென்டென்ஸில் பகவான் வந்து few words தான். ரெண்டா எப்போ தெரியறது நமக்கு? துவைத்தம் மனசு வேலை பண்ணும்போது அப்போ தெரியும், இந்திரியங்கள் மூலமாக.
ஸோ தெரியப்படுற காணப்படுற பஞ்சபூதங்களுக்கு அனுபவப்படுற இந்த பஞ்சபூதேஷு பஞ்சாத்மகேஷு இது எல்லாமே கூட சர்வம் எதெல்லாம் அனுபவப்படுறதோ அதெல்லாம் ஒரே மெட்டீரியல் வச்சு பண்ணது தான். எல்லாமே ஒரே மெட்டீரியல். அதான் சொல்கிறாரு, அஞ்சு இருக்குன்னு 5 இருக்குன்னு. அதே அந்த 5 தான் பஞ்சமகாபூதங்களே தான் எல்லாத்திலும் இருக்கு. இப்போது இந்த குடம் காட்டுறோமா, இதில் பஞ்சமகாபூதங்கள் இருக்குது. எங்கே சார் ஜலம் காணும் சொல்லக்கூடாது. ஆகாயம், அக்னி, ஜலம், வாயு இதெல்லாம் இதில் காணலை, தெரியல. உங்களுக்கு ஒரு மண் பூமி மட்டும்தான் தெரியறது. தெரியலன்னா கூட எந்த ஒரு ரூபம் நிற்கணும் சொன்னால் அதில் பஞ்சமகாபூதங்கள் இருந்தால் தான் அது நிற்கும், இல்லைன்னா அது நிற்காது. நம்ம சரீரம் அப்படிதான், அது வியக்தமாகலைன்னாலும் உள்ளே இருக்க. அந்த 5 செப்பரேட் பண்ணியாச்சுன்னா இந்த ரூபம் இருக்காது, நிற்காது. அப்போ நீ எதெல்லாம் பார்க்குறையோ அது எல்லாமே அந்த உயிர் இருந்தது உயிர் இல்லை, அதுதான் குடம் காட்டிட்ட. உயிர் இருக்கிறதுன்னு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் 5 சமமாக இருக்கு. பகவான் சமானேஷு ச வஸ்துதா, நிஜமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே தானே. நீ இப்போ அந்த 5 நீ நினச்சிக்காமே, 5 நீ ஞாபகப்படுத்திக்காமே, நீ பாஹ்யமாக இருக்கிற ஒரு தோற்றம் மாற்றத்துக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதில் உளுந்து போய் அது மேலே ராகம் ஏற்றுக்கிட்டு அபிமானம் ஏற்றுக்கிட்டு ஏன் இப்படி? தப்பு தானே அது. இதுதான் சத்தியம். வஸ்துதா இது சத்தியம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி கேட்கலாமா? சரி, இங்கேருந்து ஒரு சின்ன ட்ராவல் பண்ணுறோம். மேலே நின்று தைத்திரோபனிஷத்து நம்மளை அப்படியே கீழே கொண்டு வந்துச்சு. ஆகாஷம் ஆத்மன ஆகாஷம் சம்பூத. நம்ம கீழே நின்று மேலேக்கு போனோம். ஏன்னா நல்லா தெரியுது இதுதானே. பூமி ஜலத்தில் கலந்து போச்சு, ஜலம் அக்னிలో கலந்து போச்சு, அக்னி வாயுలో. என்ன புரிஞ்சுக்கணும் இப்படி நான் சொல்லும் போதும், ஜலம் இல்லாமல் பூமி இருக்காதுன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்படியே அக்னி இல்லாமல் ஜலம் இல்லை, பூமி இல்லை. இங்கே பூமி கட்டாகி போச்சு, இல்லை அது இல்லைன்னு இது இல்லை. அப்போ அக்னி இல்லைன்னா ஜலம் இல்லை, வாயு இல்லைன்னு அக்னி இல்லை, ஆகாயம் இல்லைன்னா வாயு இல்லை. அப்போது ஆகாயம் என்ன சொல்லுதுன்னா, நானே தான் எல்லாத்துலையும் இருக்கேன்னு சொல்லுது. ஆனால் நம்ம அங்கே நிற்கலை, சாஸ்திரம் அங்கே நிற்கலை. ஆகாயம் கூட ஜடம். ஆகாயம் எங்கேருந்து வந்துச்சு? அது பரபிரம்ம ஆத்மலேருந்து வந்தது. அப்போது ஆத்மா இல்லைன்னா ஆகாயம் இல்லை. அப்படின்னா என்ன, மேலே ஸ்லோகத்தில் சொன்னதே ஒரே ஆத்மா தான். இந்த பஞ்சமகாபூதங்களாகவும் குணங்கள் எல்லாம் அதே தான் அப்படி காணப்படுறதே. சர்வ ஏவ சர்வஹான்னு நேற்றுக்கு அர்ஜுனன் விபூதி யோகத்தில் உன்னுடைய பேர் நீ சர்வஹா, ஏன் சர்வதா வியாபிச்சு இருக்கிறதுனால, சமந்ததா சர்வதா அதஹ துவம் சர்வஹா. நீ அதேதான் மொத்தம், நீயே, ரெண்டாவது இல்லை அப்படின்னு. அதனால் யுவர் கொஸ்டின் இஸ் ராங், யூஸ்லெஸ், மீனிங்லெஸ், அர்த்தம் இல்லாதது. அதனால தான் நிறைய பேசி ஏதாவது வளர்கிறோம்னா நிறைய மேட்டர் ஓரியன்டாக ரிலேட்டிவ் ஓரியன்டாக இருக்கிறோன்னு அர்த்தம். நமக்கு உள்ளே பேசிக்கிட்டாலும் சரி, வெளியில் பேச. அதனால் வெளியில் அநேகமாக பேசாமல் நிறைய காமெண்ட்ஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லது சாதகனுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு 23வது ஸ்லோகத்தில்
ஸோ இந்த காரணமாக பார்த்தா கூட உங்கள் கேள்வி அது அர்த்தமில்லாதது. சரி, இப்போது அவங்க கேட்ட கேள்விக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு உள்ள சந்தேகம் என்ன கேள்வி கேட்டாங்க அங்கே சனகாதயா, குணங்கள் எல்லாம் ஏன் மனசுக்குள்ளேயும் மனசே குணங்களுக்குள்ளேயும் ஒன்றுக்கு ஒன்று இப்படி ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இது ஒன்று ஒன்றும் ஆகர்ஷிக்கிறது, அந்யோன்ய சங்கதம் ஏற்பட்டுருக்கு. இது என்ன? இது இருக்கிற வரைக்கும் இந்த துவைத்தம் అనేది భావన போக மாட்டேங்குது. அது எப்படி அப்போ நான் துவைத்தத்தின் மொத்தத்தில் நான் எப்படி நீக்க முடியுமா? கை வச்சு ஏதாவது வச்சு பொருள் வச்சு பண்ண முடியாது. அப்போ முமுட்சு இப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞானத்திலிருந்து அஜ்ஞானம் எப்படி விடுவிக்கப்படுவான் அப்படின்னு தானே கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பதில் இப்போ 24 பாருங்கோ. மனசா வச்சசா திருஷ்டியா மனசா வச்சசா திருஷ்டியா गृह्यते नैरपीन्द्रियैः अहमेव न मत्तोऽन्यत् इति बुद्ध्यध्वमञ्जसा. இங்கிருந்து ஸ்லோகாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அன்றைக்கே சொல்லியிருக்கேன், வேதாந்த உபனிஷத்துடைய சாரம் கடைசியில் அந்த மாண்டூக்கியம் என்ன பேசுகிறதோ அப்படிப்பட்ட விஷயாన్ని பகவான் இந்த விதமாக அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறார். என்னன்னா, மனசா யத் கிருஹ்யதே, மனசுனால எதெல்லாம் கிரகிக்கப்படுறதோ கிருஹ்யதே அப்படின்னா தாட் ஃபார்மில் மனசு தான் எல்லாம் கிரகிச்சுக்கிறதே. அப்படின்னா மனசு கிரகிச்சுக்கிறது இல்லை. மனசா எது கிரகியத்தைன்னா மனசில் என்னென்ன எண்ணங்கள் ரூபத்தில் ஒரு கான்செப்ட்ஸு க்ரியேட் ஆகிறது இல்லையா? எல்லாத்தையும் பற்றியும் ஒன்று பார்த்தா உடனே இது குடம் எனக்கு கான்செப்ட் ஏற்பட்டுச்சு. இந்த தாட்டுன்னு சொல்லுங்க, கான்செப்டுன்னு சொல்லுங்க. அதனால் மனசுனால் இதெல்லாம் கிரகிக்கப்பட்டு மனசு அதை பற்றி நினச்சிக்கிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறது அப்படின்னா மனசுடைய வேலை இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் மனசு அது கிரகித்த உடனே வச்சசா யத் கிருஹ்யதேன்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வச்சசா அப்புறம் பேச்சினால் நானும் யாரோ இன்னொருத்தர் முந்தாவது இருக்கிற செகண்ட் பர்சன் பேசினாலும் அது நான் என்னமோ கிரகிச்சுக்கிறேன். அந்த சப்தத்தினால் என்ன கிரகிக்கிறையோ, ஓகே, இல்லை நான் பேசினா இங்கேருந்து ஃபஸ்ட் பர்சனாக இங்கேருந்து எந்த சப்தம் இன்னொருத்தனை கிரகிக்கிறானோ. ஸோ வச்சசா என்ன வெர்பல்லி வாட் எவர் யூ எக்ஸ்பிரஸ், வாட் எவர் யூ அண்டர்ஸ்டாண்ட், கடைசியில் அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டுக்கு வரணும். பட் வெர்பல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னோ. அப்படின்னா நாமம்னா எனிதிங் ஸ்டூபிட் கூட நாமந்தான். முட்டாள்னு உபனிஷத்து சொல்கிறது இல்லை நிறைய வாட்டி. மூடாக விமூடாக, அப்புறம் இன்னொரு பக்கம் தீராக அதிதீராக, அதையும் சொல்கிறது. எனி வெர்பல் வேர்ட், அதனால் ஒரு புரியுறது அதையும். ஸோ எத் மனசா கிருஹ்யதே வச்சசா எத் கிருஹ்யதே திருஷ்டியா எத் கிருஹ்யதே. ரூபம் ஒன்றும் சொல்லலை, இதுக்கு முன்னாடி பார்த்ததுனால உடனே ஓ அது இதுதானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. இது முன்னாடி தெரியும் அதை பற்றி எனக்கு. இல்லை தெரியாத புதுசாக பார்த்த உடனே இது அது ஆகிருக்குமோ, இது நல்லா இருக்கே, இது நம்ம வீட்டில் இல்லையே, நம்ம கிச்சனில் இது இல்லையே. ஃப்ளவர் ஷோ வைப்பாங்கல்ல, இப்போது தெரியல இந்த வருஷம் வைப்பான்னு இல்லையா, அங்கே போனால் எத்தனையோ வெரைட்டி ஃப்ளவர்ஸ் பார்ப்போம். எப்பவுமே பார்க்காததெல்லாம் பார்ப்போம் இல்லையா, வெரைட்டி பார்ப்போம். ஸோ எத் திருஷ்டியா எத் கிருஹ்யதே அப்படின்னா மிச்சம் ரெண்டு கூட நம்ம சேர்த்துக்கணும். எத் ஸ்பர்ஷேன கிருஹ்யதே எத் கிராணேன கிருஹ்யதே. பகவான் முக்கியமாக இந்த நாம ரூபத்துக்கு காரணமான ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்திரியங்கள்னு எம்ஃபசைஸ் பண்ணுறாரு.
அப்படின்னா 5 புலங்கள்னால் எதெல்லாம் கிரகிக்கப்படுறதோ, அதுக்கப்புறம் மனசு தனக்குள்ள தானாக என்ன நினச்சானோ, என்ன செஞ்சானோ, என்ன ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டானோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டானோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டானோ, ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டானோ, நோ அண்டர்ஸ்டாண்டிங்கே என்னன்னா கூட அங்கே என்னமோ நடக்கிறது. என்ன சொல்கிறாரு? அந்நேகி இந்திரியை அபி, அதான் அதுக்குனால நான் முன்னாடி சொல்லிட்டேன், வேறு இந்திரியங்களினால கூட. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, கண்ணு தெரியாதவன் வந்து இப்படி தொட்டுக்கிட்டு அவனுக்கு குச்சி வச்சுட்டு கீழே தொட்டின உடனே இது இங்கே என்ன இருக்கு, ரோடா மெட்டலா, இது ஸ்கிட்டாகிற ஃப்ளோரா, கொஞ்சம் எல்லாம் உடனே அப்படி அவனுக்கு தெரியறது. அவனு ஸ்பர்ஷனால் அது கூட டைரெக்டாக இல்லாமல் குச்சினாலே அங்கேருந்து அவனுக்கு கிரகிச்சுக்கிறான். நிறைய ஜந்துக்கள் எல்லாம் அப்படி தான், எங்கேருந்தோ சப்தம் கேட்டு அது கிரகிச்சுக்கிறது, எங்கேருந்தோ மணக்கம் அது கிரகிச்சுக்கிறது. நாய், இந்த சில ஜந்துக்கள் எல்லாம் அதுக்கு அதுதான் ரக்ஷணை. அதனால் எப்போ காது அப்படி இப்படி திருக்கும். இந்த பூனை பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போகும்போது ஒரு பூனை பார்த்தேன், அது காலையில் அதுக்கு பசிக்குது, பிரேக்ஃபாஸ்ட் பார்ப்பேன், யார் பண்ணுவாங்க, காலையில் அங்கே ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்துக்கும், ஏதோ அங்கே தெரியுறது, ஓடுறது, அது எவ்வளோ அட்டென்ஷனான அப்படி. ஓகே, கேட்டுன்னு அதுதான், நாட் இந்த பிளாக் கேட்ஸ், அப்படி டு பவுன்ஸ் ஆமி. ஆனால் நடுவில் சுற்றி என்ன நடக்கிறதுன்னு காதல் மட்டும் இப்படி, நான் வாக் பண்ண போயிட்டு இருக்குல்ல, நகரில் கண்ணு மட்டும் ஒன்றும் பண்ணேன், இது மட்டும் இங்கே இப்படி பண்ணிச்சு, அப்படியே பார்த்துட்டு ரொம்ப நேரம் உட்காரும், தியானம், கான்சன்ட்ரேஷன். அதுக்கு ஒரு நேக்கு, அது அப்படி அதோடைய ஆகாரத்தை நான் சம்பாதிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் தூங்கு. மத்தியானத்துக்கு என்னன்னு யோசிக்காது. பேங்க்கில் டெபாசிட் போடலாமா, மறுபடியும் லாக்டவுன்ன்றாங்க, முன்னாடி எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். நத்திங் டூயிங். அதனால அதெல்லாம் ஜாலி லைஃப். துணி கடைக்கு போக வேண்டியதில்லை, பியூட்டி பார்லருக்கு போக வேண்டியதே இல்லை. ஸோ எல்லாத்தினால என்ன சொல்கிறாரு, அது எல்லாமே அகமேவா இம்பார்ட்டண்ட். அகமேவ நானேதான். அகமேவ ந மத்த, நானு தவிர, நானே தான், நானு தவிர அந்யஹ ந இதி, வேறு எதுவுமே இல்லை. இங்கே கொஞ்சம் சிந்திக்கணும். அகமனேது ஆத்மா உள்ளதானே சார் இருக்கு. ரொம்ப டீப் தாட் இது. என்னென்னா, ஆப்ஜெக்டிவாக எதெல்லாம் நீ பார்க்குறையோ, ஆப்ஜெக்டு சப்ஜெக்டே தான் ஆப்ஜெக்டு, நானே தான் அதெல்லாம்ன்றார். அது என்ன வரும் அந்த தாட்டா இல்லை, அந்த வஸ்துவாக சாலிடாக இருக்கிறதையும் ஆப்ஜெக்டாக இருக்கிறதையும், அப்புறம் அந்த ஆப்ஜெக்டுன்னு தெரிஞ்சுக்கிறவனாக இருக்கிற நான் அகம், அது நானே தான், இது நானே தான். உபனிஷத்தில் படித்தோம் இப்போ தான், அத்தாரம். அப்போ தான் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிஃபரன்ஸ் போயிடுது. ஆனால் அங்கே சைத்தன்யம் இல்லாத மாதிரி அப்படின்னா அது போஜ்யம், நான் போக்தா. நான் போக்தாவாக இருக்கணும்னா டைனிங் டேபிள் கிட்ட போன உடனே என்னோடய இட்லி தோசை இதெல்லாம் பறந்து போகக்கூடாது. வராப்பா சாப்பிட்றதுக்கு நான் போய்க்கிறேன், கொஞ்சம் எப்படியாவது எஸ்கேப் பண்ணி போகிறேன், நான் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் பாவம் போகாது. ஆனால் அதில் சைத்தன்யம் வியக்தமாக முயற்சிட்டு அது அப்படியே போஜ்யமாக வச்சுக்கிட்டு போக்தாவாக நான் இருக்கேன். அதான் சொல்கிறாரு. அப்படின்னா ஆத்மா அப்போதானே அத்வைதம், ஆத்மயேவ சர்வத்திர பிரம்மையேவ, ரெண்டாவது வஸ்து இல்லை. அத்வைத்தம்னு என்ன, எப்படி அத்வைத்தம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்? முதல் படியிலோ அதெல்லாம் அனாத்மா, அதெல்லாம் அனாத்மான்னு ஸ்டில். நவ் வி ஹவ் கம் டு த ஸ்டேஜ் ஹியர். அதுதான் இது மாண்டுக்கே லெவலுக்கு இருக்கும்போதும் அனாத்மானே இது ஒன்றும் கிடையாது.
நீ அனாத்மா அது அனாத்மான்னு சொன்னால் ரெண்டு பேசிட்டே இருக்கு வாழ்க்கை கடைசி வரைக்கும். அதெல்லாம் பிகினிங்கில் வேதாந்தம் ஆரம்பத்தில் சொல்கிறது. அதுக்கு பிறகு தான் நேற்றுக்கு அந்த விஸ்வரூப யோகன்ற மாதிரி டோட்டல் அதுதான் வேத்தாசி வேத்யம் ச பரந்தாம அன்னைக்கு சொன்னார் அர்ஜுனா. வேத்யம் வேத்தா, அதான் போஜ்யம் போக்தா. தெரிஞ்சுக்கிறவனு நீதான், தெரிஞ்சுக்கப்படுறதையும் நீதான். ஏன்னா அப்போ தானே தெர் இஸ் நோ டூ, ரெண்டு இல்லை. இப்போ அந்த சைடில் உட்காந்துட்டு அங்கே கேட்கறதையும் நானே தான், இங்கே உட்காந்துட்டு பேசுறதையும் நானே தான். ஆனால் எந்த நான்? அந்த நானுடைய அர்த்தம் வேறு. அதனால் ரெண்டு ஒன்று தான், டியூவாலிட்டி இல்லை. ஸோ மத்த ஏவ அகமேவ மத் சர்வம் மத்த அந்யத் ந அஸ்தி இது. அப்படியே புத்தியா புத்தியத்வம் தெரிஞ்சுக்குங்கோ அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன். யூ மஸ்ட் நோ இட். திஸ் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிஃபரெண்ட் இல்லை, ரெண்டு ஆத்மாவே தான். இங்கே இங்கே அங்கேன்னு இது ரெண்டு, இது ஒரு கல்பனை தோற்றம் தான். அப்படின்னு புத்தியத்வம் எப்படி? அஞ்சசா, கஷ்டமே பட வேண்டாம், ஒத்துக்கிட்டா போதும். அஞ்சசான்னா ரொம்ப லேசா. என்ன சார் அப்படி சொல்லுவீங்க நீங்கள்? நான் சொல்லலை, பரமாத்மா சொல்கிறார். அஞ்சசான்னா இன்னொரு காமெண்ட்ரியில் அப்படின்னு இல்லை, இப்படி இந்த விதமாக தத்துவத்தின் விசாரணை பண்ணி அப்படின்னா டேக் இட் ஈஸின்னு சொல்லலை அர்த்தம். இதில் கஷ்டமே இல்லை. சிந்தனை பண்ணு, புரியல. சிந்தனை பண்ணு, புரியல. சிந்தனை பண்ணு, விசாரணை. வேறு என்ன பண்ணுவேன்? வேற ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் பாரு, மறுபடியும் பாரு. தூக்கம் வந்து தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் பாரு. டைடாய் அப்புறம் தெம்பு வந்ததுக்கப்புறம் பாரு. அப்படி அஞ்சசா புத்தியத்வம். என்ன கன்க்ளூஷனும்? அகம் అనే வார்த்தை. இதுக்கு ரெண்டு ரெஃபரன்ஸு ஞாபகப்படுத்துகிறோம். கரெக்டாக அந்த வார்த்தை வந்தனால 7வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகம் பகவான் மத்த பரதரம் நாண்யத். நேற்று கீதையில் கூட இந்த ரெஃபரன்ஸ் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. மத்த பரதரம் நாண்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. மத்த பரதரம் நான் அந்நத் கிஞ்சிது கூட எதுவும் இல்லை, வேற நான் தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படி மயி சர்வமிதம் எதுவுமே இல்லைன்றாரோ, ஆனால் சர்வமனு வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரோ. ஆனால் அந்த சர்வம் இது வேறு இல்லை. மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அங்கே. அந்த மத்த பரதர ந அந்யத் கிஞ்சிதபி ந அஸ்தி ஏ தனஞ்சயா. அப்புறம் நம்ம 15வது அத்தியாயத்தில் கூட பகவான் ரொம்ப முக்கியமான அத்தியாயத்தினாலதே சுவாமி சொல்லுவார், இந்த ஹோல் பகவத்கீதையில் அந்த 15th சாப்டரில் 15th ஸ்லோகாவில் அந்த வார்த்தை வேதைஷ சர்வை அகமேவ வேத்யா. அந்த அகம் అనేది என்ன అనేది கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அந்த அகம் எனக்கு ஒரு அகம் உனக்கு ஒரு அகம் கிடையாது. நான் என்ன அகமோ நீ அதே அகம் தான். அங்கே நான் நீ அனே இல்லை, ரெண்டு இல்லை. அந்த திருஷ்டி, அந்த ஞானம் தெளிவு ஏற்படணும். அதனால் வேதைஷ சர்வை அகமேவ வேத்யா. இன்னொரு கூட ஒரு ரிஃபரன்ஸ் எல்லாம் பகவான் பேசினது தான். சதுஸ்லோகி பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்திலேயே இதே விஷயந்தான். அகமேவா சமேவாக்ரே நான்யத் யத் சதசத் பரம்.
முதல்ல நான் தான் இருக்கேன். எதுவுமே நாமரூபங்கள் இல்லைன்னாலும் முன்னாடி நானே இருக்கேன். இந்த குடமனே நாமரூபம் வரத்துக்கு முன்னாடியும் மண் இருக்கா இல்லையா? ஆபரணம் வரத்துக்கு முன்னாடி நாமரூபத்தில் வந்து நம்ம கணத்தில் இங்கே அது நிற்கிறதுக்கு முன்னாடி கூட தங்கமாக இருக்கு எப்பவுமே. அகமேவா சமேவாக்ரே நான் அந்யத் யத் சத் அசத் பரம். சத் அசத்துக்கு பரமா நான் எப்பவுமே நான் தான் இருக்கேன். பஷாதகம் ததே தஷ்ச. அந்த நாமரூபம் எல்லாம் உடைஞ்சு போச்சுன்னா விட so what, nothing happens to the manu. பஷாதகம் தத் ஏவ. அப்புறம் அப்போ கடைசியில் என்ன இருக்கு? சோ விசிஷ்யேத யோ விசிஷ்யேத சோஸ்மியகம். மிச்சம் என்ன இருக்குது? அதையும் நான் தான். முன்னாடி நான் தான் இருக்கேன், அப்புறம் காணப்படுறதையும் நானாக தான் இருக்கேன். அந்த நாமரூபம் இல்லைன்னாலும் நான் இருக்கேன். அப்படின்னா நாமரூபம் மித்யா, அதெல்லாம் இல்லாமல் கூட என்ன இருக்கின்றனோ அது எப்பவுமே இருக்கின்றது, இல்லாதது எப்பவுமே இல்லை. அப்போ இருக்கிறது எப்பவுமே இருக்கிறதுன்னா புதுசாக எதுவுமே வரலன்னு அர்த்தம். நத்திங் cannot be created, nothing can be destroyed. only appearance and disappearance, manifest and unmanifest, அவ்வளோதான் நடக்கிறது. அதனால் இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்போது என்ன சொல்லணும்? நம்மளை வந்து இந்த உபாதி நமக்கு அதுதானே தெரியறது, இது எதுவுமே நான் இல்லை. இது இல்லாத முன்னாடியும் நான் இருக்கேன், இது வந்ததுக்கப்புறம் நான் இருக்கேன், இதெல்லாம் போனதுக்கப்புறம் நான் இருக்கேன், நான் எப்பவுமே இருக்கேன். அப்போது நானும் இந்த சரீரத்தில் ஒரு ஆத்மாவா ஜீவாத்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ஐ ஆம் நாட் த ஹியூமன் பீயிங், I am a spiritual being with a incidental body-mind complex. I am a spiritual being, but incidentally I am. அந்த இன்சிடென்ட் என்னமோ அதெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டாம். ஆமாம் சார், சார் நான் ரொம்ப பாப்பம் பண்ணியிருப்பேன். டோன்ட் வெரி அபவுட் இட். பாப்பமா புண்ணியமா உனக்கு? நீ அன்டச்சட் இல்லையா, அசங்கம். மறுபடியும் டோன்ட் கோ டு த ஃப்ளாஷ்பேக். பாஸ்ட் அண்ட் ஜீல் அதுன்னுட்டு சரீரம் வந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா மறுபடியும் வரும். எனக்கு இப்போ இல்லை சரீரம். சரீரம் எங்கே இருக்கு போய் உனக்கு தான் தெரியறது சரீரம் இருக்குன்னு, ஞானி. அதனால் பேசிக்கலி ஐ ஆம் ஏ ஸ்பிரிச்சுவல் பீயிங். எப்பவுமே incidentally I am expressing, functioning, experiencing through this body mind complex. இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இது சொல்லி பகவான் வந்து 25வது ஸ்லோகத்திலும் now is slowly coming closer to their question. இப்போ இதுக்கு ப்ராட் விஷன் கொடுத்தாரு. அந்த ப்ராட் விஷன் கொடுத்தாதான் உங்களுக்கு இப்போ அந்த ப்ராட் விஷனில் உன்னுடைய இண்டிவிஜுவல் விஷனு கலந்து போச்சு. இண்டிவிஜுவல் விஷன் అనేది ஒன்றும் கிடையாது. ஆமாம், அப்படி தானே சார். அவங்களுக்கு கண்ணாடி வச்சுக்கல, எல்லோரும் வச்சுக்கிட்டோங்க. அவர் வச்சுக்கல. அப்போ அந்த வித்தியாசம் எல்லாம் பார்க்காது, எல்லாம் ஒன்றே தான். நோ டிஃபரென்ஸ். ஸோ இண்டிவிஜுவாலிட்டி అనేది வந்து సమష్టిలో கலந்து போச்சு. సమష్టి என்ன சொன்னோம்? ஒன்று தான், அது எதுவுமே இல்லை, தோற்றம் எல்லாமே. 25 குணேஷ்வா விஷதே சேதஹ குணாశ్చేతసి ச பிரஜாஹ ஜீவஸ்ய தேஹ உபயம் குணாశ్చేతో மதாத்மனஹ. ஸோ அவங்க கேட்ட கேள்வி அப்படி தானே, குணங்களும் மனசுன்னு எஃபெக்ட் பண்ணுறது, மனசு வந்து குணங்கள் கூட ஈடுபடுறது, என்ன இந்த ரிலேஷன்? ஹே பிரஜாக, என்னுடைய அன்பான குழந்தைகளே என்றார், கூப்பிடுறாரு. பிரஜாக
புத்திரர்களை. சேதா குணேஷு, இந்த மனசனது வந்து சேதகான்னு இங்கே மனசா, நாட் சைத்தன்யம். குணேஷு குணங்களுடைய காரியங்களான சப்த ஸ்பர்ஷ ரூபரசகந்த அதிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, 5 சென்சஸ், 5 சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸுக்கு 5 சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வெளியில் இருக்கு. அது இதெல்லாம் கிரகிச்சுக்கிறது. ஸோ இந்த குணகாரியங்களை வந்து மனசு சேதா என்ன பண்ணிச்சு, ஆவிஷத்தே, மைண்டு தான். இந்த கண்ணு தானாக போய் கிரகிக்க முடியாது. கண்ணனை இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக மனசனை எக்ஸ்ரே ரே வந்து அப்படி எட்டி பார்க்கறது. அதனால தான் கண்ணு திறந்திருந்தால் கூட, மாஸ்டர் பேசிகிட்டு இருந்தால் கூட அந்த மனசு எட்டி பார்க்கலன்னா மனசு உள்ள அங்கே திரும்பி கிச்சனு பார்த்துக்கிறது. பாதி குக்கிங் இன்னும் வச்சுட்டு வந்துட்டு, ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் 2 மணி தான் சாப்பிடுவாங்க. சௌரியம். அப்போ மனசு ஹேஸ் டு பீப் த்ரூ த மைண்ட், இந்திரியம். அப்படி பிரவேசமாகிறது. அப்புறம் என்னாச்சு, குணாகச்ச, அந்த குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, வெளியில் இருக்க அந்த ஆப்ஜெக்ட்ஸு. இங்கே குணம்னா அர்த்தம் சத்வரஜஸ்தம குணங்களே எடுத்துக்கிறது. அந்த அதோடைய காரியம்தானே இந்த எல்லா காம்பினேஷனும். அதெல்லாம் அதுக்கு கூட, அதெல்லாமே கூட சேதசி மனசுக்குள்ளேயும் பிரவகிக்கிறது. அதனால் பிரவகிக்கிற நதி, உபயவாகினி அப்படின்னா 2 பக்கம் பிரவகிக்கிற நதி அமைதி. அதனால சேதசி. அப்போ என்ன பண்ணணும், மத் ஆத்மனஹா, என்னுடைய ரூபமாகவே நானாவே இருக்கிற அந்த ஜீவஸ்ய, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. எகெயின், மத ஆத்மனஹா. மத ஆத்மனஹான்னா என்னுடைய ஆத்மாவே. மதாத்மனஹா யாரது, ஜீவஸ்ய. ஜீவன் இது வேறு இல்லை, நானே தான் அங்கே ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு ஜீவாவாக நானே தான் இருக்கேன். அதனால மதாத்மனஹா ஜீவஸ்ய, நானாவே இருக்கிற அந்த ஜீவனுக்கு குணாக அப்படின்னா இந்த குணகாரியங்கள் ஒரு பக்கம், சென்சஸ் அண்ட் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் த மைண்ட் அப்படி எடுத்துக்கோங்க சிம்பிளாக. 2 இது 2 கூட உபயம் தேகா. இங்கே தேகான்னு அர்த்தம் உபாதிகள். இங்கே தேகான்னா சூக்ஷ்ம தேகம் அண்ட் ஸ்தூல தேகம். ஸ்தூல தேகம் இருந்தால் தான் வெளியில் விஷயங்கள் எல்லாம் தெரியப்படும். அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் இருந்தால் தான், இதையும் 2 இருந்தால் தான் வெளியில் டிரான்சாக்ஷன். சரி, உங்கள் கேள்வி என்னென்னா, அந்த இந்திரியங்கள், இந்திரிய விஷயங்கள், மனசு, இது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக அதெல்லாம் இதில் பூந்துக்கிறது. மனசெல்லாம் எகைன் அதில் பூந்துக்கிறது. அப்படி இருக்கு ஒன்றும் இல்லை. இந்த 2 கூட உபாதி. யாருக்கு உபாதி? ஆத்மரூபமாக நானாவாவா இருக்கிற அந்த ஜீவன். அப்படி இல்லைன்னு பகவானே சொல்லிக்கிறாரு, எனக்கு அது 2 உபாதி. எப்போ இது 2 எனக்கு உபாதின்னா, நான் ஒரு சட்டை போட்டுக்கணும் மாதிரி அது வச்சு. ஏன் உபாதி இல்லாமல் நான் இருக்க முடியாதுன்னா இருப்பேன். உபாதி கிழிஞ்சு போய் ஒடிஞ்சு போயிடுச்சுன்னா அப்போ நான் இருக்கேன். வேணுமென்னா டிரான்சாக்ஷனுக்குன்னா உபாதி இன்னொன்று வச்சுக்கிறேன். அசல் உபாதி கூட உனக்கு எதுக்கு இவ்வளோ தாதாத்மியம்? அதுக்கே சத்தியத்துவம் கொடுக்குறேன். நீ இது சத்தியம் అని நினைக்கிற வரைக்கும் இந்த உபாதி கிழிஞ்சு உடஞ்சி கட்டி போனால் கூட இன்னொரு உபாதி உனக்கு வரும். ஏன்னா நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்க. இந்த ஸ்ட்ராங்காக பிடிக்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு பகவான். படிக்கிறோம் 26. குணேஷு ச விஷச்சித்தம், குணேஷு ச விஷச்சித்தம் அபீக்ஷ்ணம் குணசேவயா
குணாश्च चित्तप्रभवाः मद्रूप उभयं त्यजेत्. நான் ரொம்ப சிம்பிளாக அதோடைய சாராம்சத்தை சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, ஏன்னா இந்த விஷயங்களை பகவான் நிறைய சொல்லுவார். இங்கே இன்னும் நிறைய வாட்டி கேட்போம். இல்லைன்னா ஒரு ஸ்லோகத்தினையும் ரொம்ப விஸ்தரித்து பேச வேண்டிய விஷயங்கள். ஓகே, మన ஜிஸ்ட் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டாவே அந்த பகவான் கண்டினியூட்டி எப்படி சொல்கிறாருன்னு, அது அந்த கனெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சாஸ்திரம் படிக்கிறதுல எப்பவுமே கூட எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் எந்த சப்ஜெக்ட், எந்த டாபிக் எப்படி பில்டப் ஆகிறது. ஸோ மேலே சொல்லி அதுக்கப்புறம் என்னன்றாருங்க, இந்த குணேஷு ச ஆவிஷ சித்தம், இந்த மனசு சித்தம் வந்து புத்தி மனசு, அந்த குணங்களுக்கு குணசேவையான்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி ஓடுறது, அட்டாச் ஆகிடுது. குணசேவையான்னா அதுக்கு சேவை பண்ணி நீ இல்லைன்னு நான் இருக்க முடியாது. யார் சொல்லுது? கண்ணா சொல்லுது. ஒன்று பார்க்கலன்னு என்னால் இருக்க முடியாது. யார் சொல்கிறா? மனசு தானே. இப்படி ஆகி போயிடுச்சு, மனசு கட்டி போயிடுச்சு. இது எதுவுமே இல்லாமல் நீ இருக்கலாம். நீ எதுவும் தேவையில்லாமல் இதில் அப்படியெல்லாம் போய் அதுக்கு சேவை பண்ணி ரொம்ப பேம்பர் பண்ணி அப்புறம் சொல்கிறது. லைஃப்பில் அப்படி தானே. அதுக்கப்புறம் நீ என்ன சைக்காது, நீ என்ன பிடிக்காதன்னது அதே மனசு தான். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஹனின்னு சொல்லிட்டு இப்படி சனியை சொல்கிறேன். யார்? ஒரே மனசு தான். அவங்க மாறிட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வெளியில் பார்க்காது, உனக்குள்ளே என்ன நடக்கிறது, உன்னுடைய மைண்டு கெமிஸ்ட்ரி பாரு. கெமிஸ்ட்ரின்னு இது படிச்சுக்கணும். நிஜமாக என்ன நடக்கிறதுங்க? ஏன் இப்படி குணசேவையா? இந்த குணேஷு இந்த குணங்களிலோ ஈடுபடுற, அட்டாச் ஆகி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, இந்த குணேஷ் வந்து இங்கே கொஞ்சம் டாபிக் மாற்றுக்கிறோம். எங்கள் சன்னு, எங்கள் டாட்டரு, எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் ஒய்ஃபு, எங்கள் மாமியார், இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதை பற்றி கவலை, சிந்தை. என்ன பண்ணணும் அது பண்ணு. உன்னை யார் கவலைப்பட சொன்னாங்க? நீ யார் ஆக்சுவலாக? ஏன் அது கூட அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் பக்கத்து வீடு, எதிர் வீடு, பந்துகள், அப்படி நாடு, கொரோனா, எலெக்ஷனு, ஏன் அது எல்லாத்த பற்றி உனக்கு தாபத்திரயம்? துக்கப்படுத்துறது அதுதானே. இங்கே சும்மா குணங்கள், சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தான்னு புரியாது. அதெல்லாம் தெரியல சார். என் வீட்டுக்கு போனால் ஒரு 5-6 பேர் இருக்காங்க, சப்த ரூப ரசகந்தா. அவங்களன்னு சமாளித்து அவங்க தான் என் மனசில் பூந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தூக்கத்திலும் அவங்க தான். அப்புறம் இங்கே வந்து கிளாஸுக்கு வந்தானே அவங்கள தான். ஏன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அது அந்த மைண்டில் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓடிட்டுருக்கோம். நம்ம அனுபவம் தான் அது எல்லாருக்கே. ரீசெண்ட் தாட்ஸு எது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆவேஷம் அபீக்ஷ்ணம் அనే வார்த்தை முக்கியம். என்னாச்சுன்னா, ஏன் அந்த அபீக்ஷ்ணம்னா அட்டாச்மெண்ட், நீ மறுபடியும் அபீக்ஷ்ணம்னா எகெயின் அண்ட் எகெயின், திரும்பி அவங்க ஒரு வாட்டி துக்கம் கொடுத்தாங்கன்னா திரும்பி அவங்கள பற்றி யோசிக்கலாமா? எங்கள் பிள்ளை இல்லை சார், புள்ளை தான். உன்னோட பிள்ளை யாரும் இல்லைங்க, அது பகவானோட சொத்து, அது ஆத்மா. சொல்கிறது ரொம்ப சுலபம். அப்படி சொல்லக்கூடாது. சுவாமி ஜன்னா நீங்கள் சன்னியாசி, நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க, கிச்சனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இப்படி சொல்லி மனசில் அப்படிப்பட்ட ஆர்குமெண்ட் வரக்கூடாது. கிருஷ்ணனுக்கு குடும்பம் இல்லையா, சம்சாரம் இல்லையா? அதெல்லாம் இருந்த பிறந்தானே பேசிகிட்டு இருக்கிறாரு.
அதுக்கு இது சம்மந்தம். ஞானம் ஞானம்தான். அண்டர்ஸ்டாண்ட், சிமுலேட், நோ இட். அதனால இந்த வார்த்தை. ஸோ குணங்களே ரொம்ப இதுதான் பகவத்கீதையில் அங்கே சொன்னதே. 6வது அத்தியாயம் 2வது அத்தியாயத்திலும் ध्यायतो विषयान् पुंसः संगस्तेषु विजायते संगात् संजायते कामः कामात् क्रोधो विजायते क्रोधात् भवति सन्मोहः सन्मोहः स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् डुडुम डुडुम प्रणश्यति पेर डुडुम डुडुम. இதுக்கு அது அதாவா பாரு, எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாது, ஒன்றும் இல்லை, இது ஆஸ் யூஷுவல் கதை இப்படி தான். அதனால் இந்த ஆவகேஷன் எக்ஸ்பெக்டிங் எல்லாம் அதில் அது மனசோட ஈடுபாடு. அப்போது அதை பார்த்துக்கணும். அதான் சொல்லுவார், குணாஷ்ச இப்படிப்பட்ட குணங்களுடைய அண்ட் சித்த பிரபவாக. சரி, குணங்களினால சித்தம் ரொம்ப பிரபவமாயிடுச்சு. பிரபவம் இங்கே பிரகாசம் இல்லை, பிரகர்ஷணேன பவதீதி பிரபவாக. அப்படின்னு மைண்ட் இஸ் ஸோ மச் ஆக்குபைடு, அட்டாச்சு, பற்று. அப்படிப்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட். என்ன சொன்னாலும் சரி, வேதாந்தம் சொன்னாலும் சரி, கடவுளே முன்னாடி வந்தாலும் சொல்லி, என்ன பண்ணாலும் சரி, எனக்கு துக்கம், எனக்கு துக்கம், எனக்கே இப்படி, எனக்கே அப்படி. ஐயையோ, எவ்வளோ நாள் இப்படியே இருப்போம்? ஃபைண்ட் அவுட் த காஸ். விசாரணை பண்ணு. கடவுளை கூட இப்போ எதுக்கு இவ்வளோ விஸ்தரித்து விவரணம் பண்ணுறார் பகவான்? இதே புரிஞ்சுக்கணும். அர்ஜுனனுக்கு விஷயத்தில் கூட அப்படிதான். சட்டுன்னு திவ்ய சக்ஷு கொடுத்தவர் அப்படியே மொத்தம் ஃபட் 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 வேலை அப்படியே எப்படி முடிஞ்சு போச்சு. கிளிக் அண்ட் செலக்ட் அண்டு டெலிட் மாதிரி அஜ்ஞானம் எல்லாம் போயிடுச்சு. அஜ்ஞானம் ஒரு டெக்டமே அப்படி ஆகிறது இல்லையே. அதனால் அங்கே பேசிகிட்டு இருக்கோம், எங்கே நயன தீட்சை, அப்புறம் ஸ்பர்ஷ தீட்சை, அந்த தீட்சை எதுவுமே நடக்காது. இப்படி உட்காந்து தெளிவாக தூங்காமல் ஒரு ஸ்லோகமாக படிச்சுக்கிட்டு ஆனந்தம். அதுக்கப்புறம் சிந்திச்சுட்டே இருந்துட்டு க்ளீன் யுவர் செல்ஃப், எல்லாத்துலேருந்து விதூய எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி குணங்களுடைய இந்த சித்தம் ஏற்படுற இந்த அட்டாச்மெண்ட்டு, ஓகே, பர்வர்ஷனும், நத்திங் மைண்ட் இஸ் ஆக்குபைங். இன்னொன்று வார்த்தை கூட, அஜ்ஞானம் అనేది ஒன்றும் இல்லை. மைண்டுடைய அட்டென்ஷன் இஸ் சம்வேர். அதுதான் இங்கே சித்த பிரபவா. அதே சித்தம் அட்டென்ஷனை சத்தியம் மேலே இருந்தால், அதனால தானே மனையைவ மனுஷானம் காரணம் பந்த மோக்ஷயோஹோ அமிர்த பிந்து உபனிஷத்து. மோட்சம் అనేది திரும்பி இதே மனசு தான். நான் மோட்சம் அடைஞ்சா, ஐ ஆம் ஃப்ரீ, எனக்கு என்னன்னு சரி, என்ன கஷ்டம் அதெல்லாம் போய் சும்மா அவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஒரு நாள் அப்படி இருப்பாங்க, இப்படி சும்மா அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டு. ஏன்னா மனசுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிறதுக்கு வேணும், ஹேங்கரிங். நம்ம வீடு, நம்ம வாசல், வீடு இருந்தால் வாசல் இருக்கும் இல்லையா சார்? சரி, வீடு, வாசல், துணி, மணி எல்லாம் அது ரெண்டாக சொல்லணும். குட்டி குழந்தைகள், பிள்ளைகள், வஸ்துகள் கூட வீட்டில் யாரும் இல்லை, ஆனால் வீட்டில் இருக்கிற அந்த வஸ்துகள் எல்லாம், அது அந்த செடி, அந்த பங்களோ, இதே பற்றி மைண்டு. அதனால தான் நிறைய வச்சுக்காத, சின்னதாக கொஞ்சமாக வச்சுக்கோ. மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கு மைண்டு படாத பாடுபடணும். லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபர்டபுள். வாழ்க்கையில் அது பழகணும். ஈவன் நம்ம வீட்டில் இருக்கிற செடி கூட போதும் நம்மளை பந்திக்கிறதுக்கு. ஏதோ ஒன்று இருக்க ரெண்டும் சரி பரவாயில்ல. அதுக்கு மேலே முக்கியத்துவம் கொடுக்காது. செடி கூட பகவான் தானே, நேற்றுக்கு நீங்கள் தானே சொன்னீங்க, இப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ணக்கூடாது. நேற்றுக்கு அது பகவத்கீதா, இன்றைக்கி பேசுகிறது மாண்டூக்கிய உபனிஷத்து. அங்கே கூட எதுக்கு சொன்னோம்? அதுமாரி அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறதுக்கு இல்லை, கௌரவம் வச்சுக்கோ. கௌரவமாக இருக்கிறதுக்கு பகவானை பார்க்கறது வேறே. அட்டாச்மெண்ட் என்னென்னு ராகம் துவேஷம் அங்கே வரக்கூடாது.
ராகமும் வரக்கூடாது, தேசம் வரக்கூடாது. அதனால் இந்த குணங்கள் சித்தங்களில் வர பிரபாவங்கள் என்ன பண்ணும்? மத்ரூபக, இங்கே திரும்பி நல்ல வார்த்தை பகவான், அங்கே மதாத்மனஹா ஜீவன்னாரா, மத்ரூபகன்னா மத்ரூபக ஜீவா. இந்த மத்ரூபக நவுனோ, நானாவே என்னோட ரூபமாகவே இருக்கிற அந்த ஜீவனை நினச்சிக்கிறான். சும்மா புது வார்த்தை மத்ரூபக. அதனால்தான் நம்ம எல்லோரும் பரமாத்மா தான், டிவைன். நான் எதுக்கு லாய்க்கு இல்லாதவன், அப்படி இப்படி எல்லாம் பாப்பம் இப்படி எனக்கு இதெல்லாம் நினச்சிக்கிறது தானே. அதுக்கு பதில் டிவைனை நினச்சிக்க வேண்டியதானே என்றவர் சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவோம். யூ ஜஸ்ட் இமேஜின், திங்க் தட் யூ ஆர் டிவைன். நினச்சி பாரு என்ன ஆகும். நினச்சிக்கோ டிவைன், பரமாத்மா. ஆனால் சரீரம் திருஷ்டியில் இல்லை, உபாதி திருஷ்டிலோ ஈஸ்வரனுக்கு இருக்கிற சக்தி நமக்கு இல்லை. இது அல்பமாக இங்கே இருக்கு. பட் ஸ்டில் அந்த சமஷ்டி ஈஸ்வரனுக்கு இந்த வெஷ்டி இந்த உபாதின்னு அதுதான் சொல்கிறார் பகவான். நானே தான் அதே. அப்போ நீவா இருந்த நீயே இப்படி கஷ்டப்படுற? நான் கஷ்டப்படலையே, நீ தான் கஷ்டப்படுற. நீ தான் கஷ்டப்படுற. நீ நினச்சிக்கிற தனியாக கஷ்டப்படுற. அதனால் ஈஸ்வரன் துக்கப்படுறது இல்லையே சமஷ்டியில் இருக்கும்போதும். நீ துக்கப்படுற. ஸோ துக்கம் இருக்கிற ஜீவன் இப்போ தானே. நானும் துக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் ஜீவன் இல்லை, நான் லிமிட்டட் இல்லை. அனந்தம், சத்தியம், ஞானம், அனந்தம். மத்ரூபக என்ன பண்ணணும்? சிம்பிள். மேலே அஞ்சசான்னார்ல, அதனால உபயம் தெஜேதா, ரெண்டுத்தனையும் விட்டு கொடு. எது ரெண்டு? குணங்களனே மனசன் ரெண்டுத்தையும் விட்டு கொடு. முக்கியத்துவமே கொடுக்காது. சும்மா விவகாரத்துக்கு அந்தந்த அளவுக்கு. சரியா? ஸோ வீட்டுக்கு போனால் உடனே 4-5 ரோல்ஸு ஆட் பண்ணணும். அந்த ரோல்ஸு அப்படியே அது ரோல் காஸ்டியூம், வைஃப் காஸ்டியூம், மதர் காஸ்டியூம், ஓகே, ஃபாதர் காஸ்டியூம், டாட்டர் எல்லாம் காஸ்டியூம் போட்டிருக்காங்க. காஸ்டியூம் போடும்போது அந்த ஆக்ஷன் பண்ணுறோம். காஸ்டியூம் போட்டு பண்ணுற வேஷம் சத்தியம் இல்லையே, வேஷம் அது. அப்புறம் வேஷம் கழிச்சிட்டு திரும்பி க்ரீன் ரூமுக்குள்ளே வந்துட்டு நானாக இருக்கணும். அந்த க்ரீன் ரூமுக்கு வந்து நானாக இருக்கிறதுக்கு பேர் வேதாந்த ஸ்ரவணம் நிதித்தியாசனம். அப்புறம் நான் எப்போவுமே ஸ்மைலிங் தான். ஒரு வேஷம் போடுறேன், எனக்கு காசு கொடுப்பாங்க. ஒரு ரோல் ஆக்ட் பண்ணுறேன், காசு எங்கே சார் கொடுக்குறாங்க? திட்டு அது நீ அப்படி எடுத்துக்கூடாது. ஐ எம் லெர்னிங் ஃப்ரம் திஸ் ரோல். இந்த காஸ்டியூமில் நான் நல்லா ஆக்ட் பண்ணி துக்கப்படாமல் நான் அது கூட ஐடென்டிஃபை பண்ணி இதாகாமல் ஆக்ட் பண்ணுற பாரு, அப்போது ஐ ஃபீல் குட். நான் ஐடென்டிஃபை பண்ணாமல் ஆக்ட் பண்ணானே, அதுதான் காசு, அதுதான் எப்ரிசியேஷன். அதனால் உபயம் தெஜேத், ரெண்டுத்தையும் விட்டு கொடு, அவ்வளோதான். ஒரு இம்மி கூட பிசுறு கூட இம்பார்ட்டன்ஸே கொடுக்காது. ஏன்? அது அசல் சத்தியமே இல்லை. அதுக்கு தான் மேலே அந்த ஸ்லோகம் வந்து 23 அந்த ப்ராட் விஷன் கொடுத்து இங்கே பிரச்சனை எங்கே இருக்கோ அங்கே சால்வ்டு. ரெண்டுத்தையும் கட் பண்ணு, ட்ராப் இட். எங்கே? எப்படி சார்? ஃபிசிக்கலாக ட்ராப் பண்ண முடியாது, இன்டலெக்சுவல்லி அண்டர்ஸ்டாண்ட், அதுதான் தெரிஞ்சிக்கிறது. அப்படி சொல்லி 27வது ஸ்லோகம் இன்னைக்கு வேண்டாம். ஏன்னா இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும் சப்ஜெக்ட். நவ் வி ஆர் கம்மிங் ஸோ க்ளோஸ் டு த மாண்டூக்கியா. ஏன்னா ஜாகிரத, சொப்பன, சுஷுக்தி, இந்த 3 வச்சு தானே மாண்டூக்கியம் விளையாடும், பூந்து விளையாடும். இந்த 3 எத்தனையும் விட்டு கொடுக்கல, 3 தள்ளி விடும். அதுக்கு இந்த ஸ்லோகங்கள் கொஞ்சம் நம்ம இப்படி நல்லா கிரகிச்சு விசாரிச்சான்னாவே நம்ம மாண்டூக்கம் படித்த மாதிரி இருக்கா. ஸோ விஷயம் கொஞ்சம் டீப், அப்புறம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.